வணக்கம் நண்பர்களே, என் பெயர் நல்லதம்பி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வேர்டு டாக்குமெண்ட்டை ஆண்ட்ராய்டு ஃபோன் மூலமா பிடிஎஃபா எப்படி கன்வெர்ட் பண்றதுன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். வீடியோவில் போறதுக்கு முன்னாடி இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை ஆல் நோட்டிபிகேஷன் எனபிள் பண்ணுங்க. அப்பொழுதுதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கு உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கிடைக்கும். வாங்க டிலே பண்ணாம நேர வீடியோக்குள்ள போகலாம். நீங்க ஆண்ட்ராய்டு ஃபோன் பயன்படுத்தினா உங்க போன்ல போய் பிளே ஸ்டோர் போய்க்குங்க. பிளே ஸ்டோரில் போய் இந்த பாருங்க மேலே காமிச்சு வருங்க சர்ச். அங்கே போய் சர்ச்சில் போய் வேர்டுன்னு டைப் பண்ணுங்க. டைப் பண்ண உடனே உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் வேர்டு ஃபோன் மூலமாக பயன்படுத்துகிற ஆப்பு உங்களுக்கு டவுன்லோடுன்னு காமிக்கும். டவுன்லோட் பண்ணிக்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கனால உனக்கு ஓப்பன் காமிக்க. நான் ஓப்பன் பண்ணிக்க. ஒன்ஸ் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு உங்களோட ஜிமெயில் ஐடியில் லாகின் கேட்கும். நீங்கள் லாகின் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஏற்கனவே லாகின் பண்ணி வச்சுருக்கேன். அதனால எனக்கு டைரெக்டாக ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு 3 டேப் காமிக்கும். கீழே பாருங்கள் ஹோம் டேப்பு, இந்த ப்ளஸ்ங்கிற ஐக்கானு, அப்புறம் ஃபோல்டர்னு. இந்த ஹோம் டேப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரீசெண்டாக நம்ம என்னென்ன வேலை ஓப்பன் பண்ணி நம்ம வேலை பார்த்துருக்கோமோ அதை ஃபுல்லாக இந்த ஹோமில் நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் பாருங்கள் ப்ளஸ் இருக்கு பாருங்க. நம்ம வேலை பார்க்கறதுக்கான டெம்ப்ளேட்டு அல்லது பிளாங்க் பேப்பர் இங்கே கிடைக்கும். பாருங்க இது ஃபர்ஸ்ட் உள்ளது பிளாங்க் பேப்பர். கீழே நிறைய டெம்ப்ளேட் இருக்கா. ஸோ இது கிடைக்கும். அடுத்தது அந்த ஃபோல்டர் பாருங்க. மூணாவது நம்ம ஃபோல்டர் நம்ம வேலையை பார்க்க போற ஃபைல்களை எடுக்கிறதுக்கு நான் பாருங்க மைக்ரோசாஃப்ட் OneDrive கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அது நம்ம இந்த நான் லேப்டாப்ல நான் நிறைய என்னோட ஃபைல் வச்சிருக்கேன். வேர்ட் டாக்குமெண்ட். எனக்கு அந்த டாக்குமெண்ட்டை நான் எடுத்து வேலை பார்த்து பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணணும், ஃபோனுக்குள்ளே பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அதுக்கு நான் OneDrive மூலமா நான் கனெக்ட் பண்ணி எடுப்பேன். ஓகேங்களா. ஸோ அதுக்கு தான் இந்த மூணாவது இந்த ஃபோல்டர் ஆப்ஷனு. நீ எது மூலமா அதுலேயே கீழே நிறைய இதெல்லாம் வருது ஆன் ஃபோனு, ஃபைல் ஆப்ஸு. அடுத்து மூணாவது காமிக்க வருங்க ப்ளஸ் அட் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்னு. இதை ப்ரெஸ் பண்ணினா உங்களுக்கு பாருங்க நிறைய ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் காமிக்கிறேன். ஸோ இந்த ப்ளஸ் அட் ஸ்டோரேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் லேப்டாப்போட இருக்கிற டாக்குமெண்ட்டை இதில் காமிக்கிற ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் மூலமா உங்கள் ஜிமெயில் ஐடி மூலமா லாகின் பண்ணி டாக்குமெண்ட்டை நீங்கள் ஃபோனில் கொண்டாந்தீங்கன்னா ஸோ உங்களோட டாக்குமெண்ட்டை ஈஸியாக நீங்கள் எடுத்து நீங்கள் ஃபோன் மூலமாகவே எடிட் பண்ணி வேலை பார்க்கலாம். அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ப்ளஸ்ஸு. நான் OneDriveல நான் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இதில் பாருங்க அதிலே ஃபர்ஸ்டே வருங்களா OneDrive வருங்க. பாக்ஸு, ட்ராப் பாக்ஸு நிறையா வருங்களா. ஸோ உங்களுக்கு எதில் வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ நம்ம பார்த்துட்டேன். இப்போதைக்கு நான் ப்ளஸ் ஐக்கானில் போய் பிளாங்க் டாக்குமெண்ட்டுக்கு பதிலாக நான் ஏதாவது ஒரு டெம்ப்ளேட்டு இல்லை சூஸ் பண்ணுறேன். உதாரணத்துக்கு சாம்பிள் கவர் லெட்டர்ன்னு இருக்கு பாருங்க. இதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ண உடனே இங்கே பாருங்க இந்த மாதிரி வியூ காமிக்குதா. இப்போ நான் இந்த இடத்துல பாருங்க மேலே ஃபோன் வியூ கொடுத்தேன்னா ஃபோன் வியூவில் பார்க்கலாம். ஓகேங்களா. ஒரு டன்னு கொடுத்துக்கு பாருங்க. கீழே பாருங்க 3 காமிக்குது பாருங்க. பிரிண்ட் லே அவுட்டு ப்ரெஸ் பண்ணா பாருங்க இப்படிதான் பிரிண்ட் லே அவுட்டு. பிரிண்ட் எடுக்கிறது இந்த மாதிரி வரும் அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். மொபைல் வியூனா இதுதான் பிரிண்ட் லே அவுட்டு. அடுத்து பாருங்க ரீட் அலவுட்னு இருக்கு பாருங்க. இது உள்ளவே படிச்சு காமிக்கும். இந்த படம் பேசிக்கிறதுல என்னென்ன அப்படின்னு சொல்லி படிச்சு காமிக்குது. உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிளா இருக்கு படிக்க பண்ணா அது உள்ள அந்த அந்த வேர்ட் டாக்குமெண்ட்டை இங்கிலீஷ்ல உங்களுக்கு படிச்சு சொல்லி காமிக்கும். ஓகேங்களா. ஸோ அதுதான். அடுத்து மேலே பாருங்க இந்த பென்சில் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அது பென்சில் ஐக்கானை பயன்படுத்தி கீழே பாருங்க நிறைய டூல்ஸ்கள்லாம் வருதா. ஸோ இதன் மூலமா நீங்க உங்களோட சேஞ்சஸ் என்னென்ன பண்ணுவோம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. பண்ணிக்கிட்டு இங்கே டன்னு கொடுத்துக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வேர்டோட இந்த வேர்டு டாக்குமெண்ட்டை பிடிஎஃபா கன்வெர்ட் பண்றதுக்கு இந்த இடத்துல மூலையில பாருங்க 3 டாட் ஐக்கான் இருக்கா. அதை ப்ரெஸ் பண்ணுங்க. அதை ப்ரெஸ் பண்ண உடனே இங்க பாருங்க எக்ஸ்போர்ட்னு இருக்கா. இதை ப்ரெஸ் பண்ணுங்க. எக்ஸ்போர்ட்னு ப்ரெஸ் பண்ணி இந்த பிடிஎஃப்னு உங்களுக்கு காமிக்கும். இதை ப்ரெஸ் பண்ணுங்க. இதை ப்ரெஸ் பண்ண உடனே பாருங்க எனக்கு டேரக்டா எங்களுக்கு OneDriveலாம் காமிக்குது வருங்க. நீங்க எதுல சேவ் பண்ண போறியா அப்படின்னு காமிக்குது. ஓகேங்களா. நான் இது டாக்குமெண்ட் நேமு நான் ஒரு நல்லதம்பின்னு வச்சுக்கிறேனே உங்களுக்கு தெரியறதுக்காண்டி என்னோட பேரே டைப் பண்ணிட்டு OneDriveல நான் என்னோட பண்ணிக்கிறேன். இந்த OneDriveல நான் டாக்குமெண்ட்லாம் வச்சிருக்கேன் பாருங்க ஃபோனுக்குள்ள. ஸோ இதில் நான் ஒரு ப்ளஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். கிரியேட் பண்ணிட்டு இதுலையுமே நல்லதம்பின்னு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு நியூன்னு கிரியேட் பண்ணிக்கிறேன். இது கிரியேட் பண்றது நீங்க உங்களோட லேப்டாப்லயே நீங்க ஓபன் பண்ணி பார்க்க முடியும். ஏன்னா நீங்க ஓட்டுற லேப்டாப்லயே நீங்க இந்த OneDrive உங்களோட ஜிமெயில் ஐடியில் நீங்க லாகின் பண்ணி வச்சிருப்பீங்க. அதனால நம்ம இங்க வேலை பார்க்கறத உங்க லேப்டாப்லயும் பார்க்க முடியும். லேப்டாப்ல வேலை பார்க்கறத போன்லயும் பார்க்க முடியும். ஸோ கிரியேட்னு கொடுத்துக்குவோம். கிரியேட் ஆயிடுச்சு.
இப்போ பாருங்க, இப்போ இந்த அந்த நல்ல தம்பி நியூங்க கிரியேட் ஆச்சு. அப்போ இங்கே எக்ஸ்போர்ட் கொடுத்துங்க, உங்கள் ஃபைலு இதுக்குள்ள வந்துடும். இப்போ நீங்கள் பேக்கில் கூட நீங்கள் போய்க்குங்க. சேவ் கொடுத்துட்டு பேக்கில் வந்துக்குவோம். இப்போ பாருங்கள், ஹோமில் நான் ரீசெண்டாக ஓப்பன் பண்ணதெல்லாம் காமிக்குதுங்களா? இப்போ திரும்ப நான் ஃபோல்டருக்கே போகிறேன். நல்ல தம்பி நியூன்னு உங்களுக்கு இங்கே காமிக்குதுங்களா? நான் கிரியேட் பண்ணது இதை திறந்தோம்னா இங்கே பாருங்கள். ஸோ நான் இப்போ கிரியேட் பண்ண உங்களுக்கு பிடிஎஃப் இதிலே காமிக்குதுங்களா? இது மாதிரியா நீங்கள் வந்து வேர்டோட டாக்குமெண்ட்டை பிடிஎஃபாக ஃபோன் மூலமாகவே நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஏதாவது உங்களோட டாக்குமெண்ட்டில் பிழை இருக்குது, நீங்கள் ஒரு ரிசீவ்மே இருக்காங்க, அந்த ரிசீவில் ஏதோ ஒரு பிழையை கண்டுபிடிச்சிங்கன்னா டக்குன்னு ஃபோன்லேயே நீங்கள் எடிட் பண்ணி அதை சேவ் பண்ணி திரும்பவும் பிடிஎஃபாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த டிப்ஸ் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருச்சுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.